ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆம்லெட் பொரிக்கிறக்கோ, இல்லன்னா நம்ம பொரியல்கள்லாம் செய்யும்போதோ, நல்ல பொடியா வெங்காயம் கட் பண்ணிக்கணும்னு நெனைப்போம். அந்த மாரி வெங்காயம் கட் பண்ணிக்கிறக்கு நம்மளுக்கு கையால கட் பண்றதோட, இந்த மாரி ஒரு ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணி கட் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நெனைச்சோம்னா, நம்ம ஒரு சின்ன ஃபுட் ப்ராசஸர் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபுட் ப்ராசஸர் எல்லாமே ரொம்ப விலை கூட இருக்கும். ஆனா, நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற இந்த ஃபுட் ப்ராசஸர் ரொம்ப விலை கம்மியானதுங்க. இந்த ஃபுட் ப்ராசஸர் நல்லா ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிற ரிவ்யூ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற ஃபுட் ப்ராசஸரோட நேம் வந்து டோஸ்ட் மாஸ்டர். இதோட விலை வந்து நம்மளுக்கு சாதாரணமா $10 இருக்கும். ஆனா நம்ம ரொம்ப சேல்ல வாங்கினோம் அப்படின்னா $5க்கே வாங்க முடியும். அதாவது தேங்க்ஸ் கிவிங் மாதிரி சமயங்கள்ல. இதோட கெப்பாசிட்டி 1.5 கப். அதாவது நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று இதில் கட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம 2-3 பச்சை மிளகாய் கூட சேர்த்து போட்டு வெட்டிக்கலாம். இந்தியாவில் இந்த மாதிரி மினி ஃபுட் ப்ராசஸர் நல்லா கிடைக்குது. அதே சமயம் நம்மளுக்கு மிக்ஸி இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்து இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸர் சேர்ந்து வந்துடுது. ஆனால் இந்த மிக்ஸி கூட சேர்ந்து வர்றது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஆனால் இந்த மினி ஃபுட் ப்ராசஸர் நம்மளுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அப்படியே பேசிட்டே அன்பாக்சிங் பண்ணிடுவோமா? இந்த சாப்பர் கூட நம்மளுக்கு ஒரு ஒர்க்கிங் மேனுவல் ஒன்று வரும். இந்த மேனுவலில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இதை எப்படி பராமரிக்கணும், இதில் வந்து என்ன பொருளை எவ்வளோ போட்டு கட் பண்ணணும், எவ்வளோ நிமிஷம் கட் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு கேரண்டி கார்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்ளையன்ஸில் உள்ள பிளேட் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கழுவுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மினி சாப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியில் தான் ஒர்க் ஆகுறது. இது வந்து இந்தியாவில் வந்து ரீசார்ஜபிள் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப நல்ல ஹேண்டியாக இருக்கும். ஆனால் இது வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியில் தான் ஒர்க் ஆகும். இதில் ஒரு வயர் கொடுத்துருக்குறாங்கல்ல, இது வந்து எப்போவுமே ரொம்ப சின்னதாக தாங்க கொடுக்குறாங்க. அது என்ன காரணம்னே தெரியல. எப்போவுமே சின்னதாக தான் இருக்குது. இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கனாலே நம்மளுக்கு கொஞ்சம் இந்த அவுட்லெட் பக்கத்திலே இதை கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இது ஒன்று நான் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். இந்த மூடி வந்து நம்மளுக்கு ட்விஸ்ட் லாக் மாதிரி தான் இருக்கும். இதை லேசாக திருகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும். நல்ல கவனமாக திருகணும் அப்படின்னா அது க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க. இது வந்துட்டு க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இதை வந்துட்டு நம்ம பட்டனை அமுக்கி நம்மளால் இந்த ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். நம்ம சரியாக மூடலை அப்படின்னா இந்த சாப்பர் ஓடாது. இதில் உள்ள இந்த பவுல் எல்லாமே பிளாஸ்டிக்கால தான் செஞ்சுருக்காங்க. ஆனாலும் இது நம்ம கவனமாக வச்சுருந்தா நிறைய வருஷங்கள் இது உழைக்குது. எனக்கு வந்து யூஸ்வலாகவே இது 4-5 வருஷம் இருக்கும். முதல் தடவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சோப் போட்டு கழுவிட்டு இதை யூஸ் பண்ணணும். காய்கறிகளை போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளேடை இதுக்குள்ளே போட்டுக்கணும். இந்த பிளேட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால பார்த்து கழுவணும். இப்போ ஒரு வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்படி ஒரு வெங்காயத்தை முழுசாக போட முடியுமா அப்படின்னா முழுசாக போட முடியாது. இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம ஒரு 4 இதில் கட் பண்ணிட்டு போட்டுக்கிறோம். பெரிய கெப்பாசிட்டி சாப்பர்னா நம்ம வந்துட்டு ஒரு வெங்காயத்தை அப்படியே போட்டு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பீசஸ் எல்லாம் இது கூட சேர்த்துக்கிட்டோம். இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்னர் மாதிரி இப்படி நீட்டிட்டு இருக்கும். இந்த எட்ஜ் வந்துட்டு இதில் ஒரு க்ரூவ் இருக்கும். அதாவது இந்த க்ரூவில் போய் இதை நல்லா மாட்டிக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம அதை அழுத்தி உள்ளே போட்டுக்கணும். இதை கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஃபுட் ப்ராசஸர் ஒர்க் ஆகும். இதுக்கு மேலே ஒரு பட்டன் இருக்குல்ல, இப்போ வந்து நம்ம இதை 1-2 பல்சஸ் மாதிரி இப்படி லேசாக இப்படி அழுத்திக்குவோம். இப்படி லேசாக அழுத்துறக்குள்ளே இந்த வெங்காயத்தை இது ஃபாஸ்ட்டாக நல்லா கட் பண்ணிடுறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பொடியாக அழகாக கட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. பச்சையாக வெங்காயம், தக்காளி, அவகோடோலாம் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிட்டு சால்சா அந்த மாதிரி பண்ணுவாங்க. குவாக்மாலிலாம் பண்ணும்போது இந்த ஃபுட் ப்ராசஸர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி அரிஞ்சோம் இப்படின்னா அந்த வெங்காயம் வந்து நல்லாவே அரைப்பட்டு நல்லா மிக்சியில் அரைப்போம்ல அந்த மாதிரி கூலாகிடும். ஆனால் தேங்காய் சட்னிலாம் அரைக்கும்ல அந்த மாதிரி மையெல்லாம் இதை அரைக்காது. ஸோ தேங்காயெல்லாம் அரைக்க முடியாது. இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, அந்த அவகோடோ இதெல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். காய்கறியை கட் பண்ணி முடித்த பிறகு நம்ம காய்கறி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கைவிட்டு எடுத்தோம் அப்படின்னா பிளேடில் கைப்பற்றும். அதனால ஃபஸ்ட்டு இந்த பிளேடை வெளியே எடுத்துட்டு நம்ம இந்த காய்கறிகளை ஒரு ஸ்பூனால் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதே ஜார்லேயே நான் இப்போ கொஞ்சம் பூண்டு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ உரிச்ச பூண்டு எடுத்துகிட்டு நம்ம நிறைய கட் பண்ணுறோம் ஏதாச்சும் சமையலுக்கு அப்படின்னா இந்த பூண்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இப்போ பாருங்கள் ஒரே பல்ஸில் இது எவ்வளோ அழகாக கட் பண்ணி தருதுன்னு. இந்த மாதிரி சாப் பண்ண பூண்டு வந்து நம்மளுக்கு பாஸ்தா பண்ணும் போது இல்லைன்னா கார்லிக் பிரெட் பண்ணும் போதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் பெரிய ஃபுட் ப்ராசஸர் இருக்கு. எதுக்கு சின்ன ஃபுட் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஃபுட் ப்ராசஸர் வந்து நம்மளுக்கு மீல் ப்ரெப் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் ரொம்பவே வசதியாக இருக்கும். அதாவது நிறைய வெங்காயம் கட் பண்ணணும், நிறைய காய்கறிகளை கட் பண்ணி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய ஃபுட் ப்ராசஸர் வந்து குவிசினார்ட் பிராண்டுங்க. இது வந்து 13 கப் கெப்பாசிட்டி கொண்டது. இது வந்து நான் வாரம் ஒரு தடவை தான் வெளியில் எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி உள்ள
வைப்பேன். அதுக்கப்புறம் இதில நெறைய பார்ட்ஸ் இருக்கிறனால, இந்த பெரிய ஃபுட் ப்ராசர் கழுவுறக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த சின்ன ஃபுட் ப்ராசர் இருக்குல்ல, இது வந்து நான் தினந்தோறும் யூஸ் பண்றேங்க. அந்த அளவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இத கழுவுறதும் ரொம்ப ஈஸி தான். சும்மா நம்ம வந்து சோப் போட்டு லேசா அலசுனோம்னாலே போயிடும். இந்த மினி சாப்பர் ரொம்ப சின்ன சைஸா இருக்கு இல்லையா? அதனால இது வந்து நம்ம ஒரு சின்ன கபோர்ட்ல கூட எடுத்து வச்சுக்கலாம். அந்த பெரிய சாப்பர் அளவுக்கு நெறைய இடம் பிடிக்காது. இது பிளாஸ்டிக்கால ஆனது, ரொம்ப ஃபிலிம்ஸியா இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு வந்து இது டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து கீழ போட்டோம் அப்படின்னா, அது உடைஞ்சிரும் அப்படிங்கிறது தான். பத்திரமா வச்சு புழங்குனாங்க அப்படின்னா, இது வந்து எவ்வளோ காலம் வேணாலும் உழைக்கும். மற்றபடி இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால எல்லாரும் மஸ்ட் டூ பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள சந்திக்கிறேன். Until then, take care. See you.